மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகம். உங்களுடைய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவுகள் வரும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நெளிவு சுழிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம். மாத பலன்களை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கார். 15 நாள் இருக்கார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பேச்சில் நல்ல கவனமும் கனித்துவமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய அதாவது இந்த மீனராசிக்காரர்கள், அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகாசு வேலைகள், கோல்டு இது பண்ணுறவங்க, அதாவது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க, கோல்டில் ஆசாரிகள், தங்க ஆசாரிகள், இந்த மாதிரியான வேலை செய்பவர்கள், பேங்கிங் சிஸ்டமில் இருக்கிறவா, அதை தவிர இந்த இதில் அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர அவங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய, மறைந்திருந்த இடத்துலேருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். குடும்பாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்றுற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் பெறதுனால ஒரு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் கவர்மெண்ட் வேலைக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால அவர் ஒரு சுபர்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள், உடல்நல மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு புதன் 2, 3, 4, 3 இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியம்